நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தொழுந்து பேசுகிறேன். இது என்னுடைய 281வது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தட்சிணாமூர்த்தி பற்றி பார்க்க போகிறோம். தட்சிணாமூர்த்தின்ற அந்த தத்துவம் ரொம்ப உயர்ந்த தத்துவமாக சொல்லப்படுறது. ஆனால் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணின்றா. குருன்றது இவர் தான். தட்சிணாமூர்த்தி எல்லாருக்கும் குரு, தேவகுருவாக சொல்லணும். ஆனால் குரு பகவான் சொல்லக்கூடியது பிரீத்தி அதெல்லாம் பண்ண தட்சிணாமூர்த்தி இப்போ பண்ணக்கூடாது. நம்ம வந்து வியாழ பகவான் என்ற நவக்கிரகத்தில் ஒன்று அது தனியாக பண்ணணும். இவர் வந்து கொண்டக்கடலை மாடலாம் அவருக்கு தான் போடணும், இவருக்கு போட்டுவிடா கொண்டு போய். இவர் வந்து தெற்கு பார்த்து கோஷ்டத்தில் சிவாலயத்தில் இருக்கார். அதாவது சிவாலயம் சுற்றி இருக்கும்போது பஞ்சகோஷ்டம் இருக்குது. முதல்ல வருது நர்த்தன விநாயகருக்கு விநாயகர் ஒன்று இருக்கும். அடுத்ததாக தட்சிணாமூர்த்தி வந்துடும். அப்படி இருந்தால் லிங்கோத்பவர் வரும் 3000. அடுத்து வந்து பிரம்மா ஒன்று 4, துர்கா அம்பிகை 5. ஸோ இப்போ பஞ்சகோஷ்டம் எல்லா சிவாலயத்துலேயும் இந்த பஞ்சகோஷ்டம்ன்றது இருக்கும். ஸோ இந்த பஞ்சகோஷ்டத்தில் 2வது கோஷ்டத்தில் தெற்கு நோக்கி வரக்கூடிய கடவுளாக தட்சிணாமூர்த்தி விளங்குறார். அதே மாதிரி கோபுரம், இந்த கருவறை மேலே இருக்க கோபுரத்துலேயும் அந்த தென் திசையில் இருக்கிற அந்த பகுதி எல்லாமே 3 நிலை 4 நிலை கட்டுறான்னு சொன்னேன். அதில் எல்லாம் தட்சிணாமூர்த்தி அம்சம் தான் போட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து வீணா தட்சிணாமூர்த்தி போட்டிருப்பா. ஒரு இடத்துல வந்து இந்த சனகாதி முருகன். இந்த சனகாதி முருகன் சொல்லும்போது அவள் எப்பயுமே 5 வயசு குழந்தையாக தான் இருக்கா சொல்கிறது சாஸ்திரங்கள். பாகவதம் அதான் சொல்கிறது, பல புராணங்கள் தான் சொல்கிறது. ஆனால் இவ 5 தாடி மீசை வச்சு கடவாளோட போட்டு உட்காந்துருப்பாள். ஆர்டிஸ்ட் போடுறது அப்படிதான் இருக்கும். கோவிலில் வச்ச அந்த சுதய பிம்பங்களும் அப்படி தான். அது இன்னைக்கு கரெக்ட் பண்ணிக்க போகிறான்னு தெரியல எனக்கு. கமிட் திஸ். தட்சிணாமூர்த்தி எங்கே இருக்கார்? அதாவது புராண ரீதியாக நான் சொல்கிறேன். நான் எங்கே வீட்டிருக்காருன்னா, மகாமேரு பொன்மலை ஆனது. அதற்கு பல சிகரங்கள் உண்டு. அன்னை பராசக்தியும் மற்றும் உள்ள தேவர்களும் அங்கே இருக்கா. இங்கே அந்த மகாமேரு மலையில் இருக்கா. வாசம் செய்யும் பெருமையை அம்மலைக்கு உண்டு. அந்த மகாமேரு மலையின் வடதிசையில் ஞானமயமாய் பிரகாசிக்கிறது. கைலாயம் என்ற ஒரு வெள்ளிமலை. இம்மலையில் இடைவிடாது யஜு சாமம் அதர்வணம் என்ற வேதங்களும் கந்தர்வர்களால் நாரதர் தும்புரு முதலால் இசைக்கும் எண்ணிசையும் ஒலிப்பதால் இதற்கு கைலாசம் என்று பெயர். இவ்வாறான ஞானமயமான கைலாசத்தில் மிகப்பெரிய ஆலமரம். இந்த ஆலமரத்தில் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு, நல்ல கவனிங்க. அதை வளர்ந்து பறந்து விளங்குகின்றது. இந்த மரத்தின் அடியில் மோட்சத்தை விரும்புபவர்கள் மகாத்மாக்கள் பலர் வாசம் செய்கின்றனர். இது வந்து இந்த ஆலமரம் 100 யோஜனை உயரமும் 150 யோஜனை அகலமும் கொண்டது. கல்லால விருஷம்ன்றார். எனக்கு கூட இவ்வளோ நாள் தெரியாது உண்மையாக. புவனேஸ்வரி தத்துவ பிரகாசன்ற நூல் சாந்தானந்த சுவாமிகளால் வெளியிடப்பட்டது. அதில் இந்த சப்ஜெக்ட் போட்டிருக்கு. கல்லாலம் ஹவு டு ஐடென்டிஃபை. சாதா ஆலமரத்துக்கும் கல்லாலமரத்துக்கும் என்னென்னா, விழுது இருக்காது. கல்லாலமரத்தில் விழுது இல்லாமல் கிளைகள்லாம் இருக்கும், ஆனால் விழுது மட்டும் இருக்காது. ஸோ விழுது இல்லாமல் இருக்க மரம் தான் கல்லாலமரம். ஸோ மெனி பீப்புள் மே நாட் பி அவேர் ஆஃப் திஸ். அதையும் சொல்லிடுறேன். ஸோ இந்த கல்லால மரத்தின் நிழலில் கொடுத்தப்பட்டு காட்சி அளிக்கின்றது. இந்த ஆலமரத்தை கல்லாலமரம் பேசுகின்றனர். பெரியோரின் கல்லாலின் புடை அமர்ந்து என்ற பாடல்களே இந்த ஆலமரம் கல்லாலம் என்று குறிப்பிடப்படுகிறது. ஆலமரங்கள் பெரும்பாலும் விழுதுகளால் நிறைந்தவையாகவே இருக்கும். சில ஆலமரங்களில் விழுதுகள் இருக்காது. அவ்வாறு விழுதுகள் இல்லா ஆலமரமே கல்லாலம் என்று அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லிருக்கு. ஆலமரத்துக்கு ஒரு பெருமை உண்டு. இதனடியில் அமர்ந்த பகவான் கண்ணுதற் கடவுள் ஞான உபதேசம் செய்கிறார். இவ்வாறு பகவான் மகாவிஷ்ணுவும் பிரளய காலத்தில் இதன் இலையிலே, இந்த ஆல இலையில தான் பகவான் வந்து அரச இலையை போட்டிருப்பார். சில ஆர்டிஸ்ட் ஆல இலையில் தான் வந்து விஷ்ணுவும் இந்த குழந்தையா வந்து காட்சியளிக்கிறதா சொல்லியிருக்கு. எப்போ அந்த பிரளய காலத்தில் அந்த ஆல இலையில தான் வந்து மிதந்துட்டே வருவார். இது தட்சிணாமூர்த்தி கோலம். நிறைய விழுது போட்டிருக்கா. விழுது இருக்கக்கூடாது. இது ரிஷபத்து மேலே உட்காந்த மாதிரி இருக்கு பாருங்க. இந்த விதவிதமான தட்சிணாமூர்த்தியின் வடிவங்கள் அதெல்லாம். தட்சிணாமூர்த்தியே ஒரு ஞானானந்தமயம் தான். அது ஞானத்தையே குறிக்கிறது. அது
இது வந்து வீணா தட்சிணாமூர்த்தி. இது இதில் வந்து திக் சண்டாள வீணா தட்சிணாமூர்த்தின்னு போட்டிருக்குது. இந்த கோவிலேருந்து எடுத்த படம் அது. மேதா தட்சிணாமூர்த்தி பல விதங்கள் சொல்லியிருக்கு. மேதா தட்சிணாமூர்த்தி அதெல்லாம் சொல்கிறார். இதில் வந்து தாம்பத்திய தட்சிணாமூர்த்தி என்பவா, சக்தி தட்சிணாமூர்த்தி. தாம்பத்தியம் சொல்லக்கூடாது, சக்தி தட்சிணாமூர்த்தி. பகவானுடைய இடது தொடையில் அம்பாள் உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லப்படுறது. இது எங்கே இருக்குன்னா சுருட்டப்பள்ளியில் அந்த பள்ளிகொண்டேஸ்வரர் கோவிலில் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பள்ளிகொண்டேஸ்வரர் கோவில் இல்லை, அது பள்ளிகொண்டேஸ்வரர் தனி சந்நிதி. சுருட்டப்பள்ளியில் வான்மீகீஸ்வரர் அந்த சந்நிதியில் இந்த இது பார்க்கலாம். நம்ம இந்த சக்தியோடு இருக்கிற தட்சிணாமூர்த்தி. இப்போ தாம்பத்திய தட்சிணாமூர்த்தி சொல்கிறாத, சக்தி தட்சிணாமூர்த்தி சொல்லணும். இது வந்து இது ஒன்று அழகாக இருக்குது, அலங்காரம்லாம் இல்லாமல் இருக்குது. இது வந்து தக்கோலத்தில் இருக்க தட்சிணாமூர்த்தி. தக்கோலம் அரக்கோணம் பக்கத்தில் கோவில். ஜலநாதீஸ்வரர் கிரிராஜ கன்னிகாம்பிகை என்ற கோவில் அங்கே இருக்குது. இது வந்து எலுமையும் கோட்டூர்வா கூவம் பக்கத்தில், கடம்பூத்து பக்கத்தில் கூபம் இருக்குது. அது பக்கத்தில் அரம்ப பூஜை பண்ணிந்து அரம்ப அங்கே இருக்க தட்சிணாமூர்த்தி. இது இருக்கிற தட்சிணாமூர்த்தியை பெருசு. இந்த தொண்டமண்டலத்தில் பார்த்தா திருவத்தியூர் அந்த படம்பக்கநாதர் கோவிலில் வெளியில் இருக்குது. வெளியில் தட்சிணாமூர்த்திக்கே தனியாக ஒரு கோவிலே இருக்குது, பெருசு பிரம்மாண்டமாக. அதில் இருக்க பெரிய உருவம். அது கிட்டத்தட்ட 10 அடி உயரம் இருக்கும். தனியாக அலங்காரம் பண்ணி வச்சிருக்கா. மாதிரி வேரியஸ் தட்சிணாமூர்த்தி இருக்க. இப்போ பகவான் பரமேஸ்வருடைய மூர்த்தங்கள் 25 சொல்லியிருக்கு. நம்ம 64 மூர்த்தங்களை பார்த்துருக்கோம் நம்ம அதில் ஆல்ரெடி. ஆனால் வந்து மெயின் மூர்த்தங்கள் 25. இந்த 25ல் லிங்கோத்பவ மூர்த்தி, சுகாசன மூர்த்தி, உமா மகேஸ்வர மூர்த்தி, கல்யாண சுந்தர மூர்த்தி, காலசம்ஹார மூர்த்தி, ஜலந்தர சம்ஹார மூர்த்தி, திரிபுர சம்ஹார மூர்த்தி, சரபமூர்த்தி, அர்த்தநாரீஸ்வர மூர்த்தி, சோமாஸ்கந்த மூர்த்தி, சக்கரப்பிரத மூர்த்தி, திரிமூர்த்தி, சங்கர நாராயண மூர்த்தி, தட்சிணாமூர்த்தி, பிக்ஷாடன மூர்த்தி, கங்காள மூர்த்தி, காமசம்ஹார மூர்த்தி, காலகூட பட்சண மூர்த்தி, அதாவது நீலகண்டர் விஷத்தை சாப்பிட்றாரு இல்லையா, ஆலகால விஷத்தை, அது திரிபாத மூர்த்தி, அந்த அஜய்கபாத மூர்த்தி, பைரவ மூர்த்தி, ரிஷபாரூட மூர்த்தி, சந்திரசேகர மூர்த்தி, ஆனந்த தாண்டவ மூர்த்தி, நடராஜர். அடுத்தது கங்காதர மூர்த்தி. மாதிரி 25 மெயின் இது ஸ்கந்த புராணத்தை சொல்லிருக்கு. இதை பற்றி தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபத்தை ஸ்கந்தம் அழகாக விவரிக்கின்றது. இவர் தென் திசை நோக்கி அமர்ந்திருப்பார், அதனால்தான் தட்சிணாமூர்த்தி என்ற பெயரே ஏற்பட்டது. இவர் புலித்தோலை அணிஞ்சிருக்கார். புலித்தோலால் விரிக்கப்பட்ட அழகிய ஆசனத்தில் அஜ்ஞானத்தின் மேல் வலது காலை ஊன்றி மிதித்து கொண்டும் வலது கால் மீது இடது காலை மடக்கி வைத்துக் கொண்டு இருப்பார். அதை காலை போட்டுருக்கா மாதிரி இருக்கார். இதுக்கு வீராசன் என்ற பெயர். சுத்தமான பளிங்கு நிறம் கொண்ட தேகம், சந்திரக்கலை தளித்த ஜடைமுடி, 3 கண்கள், 4 கரங்கள் கொண்டு பிரகாசிப்பார். இவர் சரியா கிரியா யோகம் இவற்றில் தேர்ந்தவர்களான சனகர், சனந்தரர், சனாதன, சனத்குமாரர் முதலியவர்களுக்கு வேதசாரமான உபனிஷத்துக்களை போதிச்சார். இது வந்து இமயமலை மேலே நடந்த விஷயம். அது முகமண்டலத்தில் இளநகை தோன்ற சின்முத்திரையால் உணர்த்தியருள்வார். பசுபதி பாசம் விளக்கமும் தந்தருள்வார் அப்படின்னு சொல்லியிருக்கு. கல்லாலின் புடையமர்ந்து நான்மதை முதற்கற்ற கேள்வி வல்லார்கள் 4வருக்கும் வாக்கறிந்த பூரணமாய் மறைக்காலாய்
எல்லா மாயல்லது எல்லா மாயல்லது மாய் இருந்ததனை இருந்தபடி இருத்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை எல்லாம் அப்படின்னு போகிறது இந்த பாடல். தட்சிணாமூர்த்தி, சம்ஹார தட்சிணாமூர்த்தி, லகுடி சம்ஹாரமூர்த்தி, யோக தட்சிணாமூர்த்தி, மேதா தட்சிணாமூர்த்தி, சாம்ப தட்சிணாமூர்த்தி. சாம்ப தட்சிணாமூர்த்தி தான் வந்து சக்தி தட்சிணாமூர்த்தி. அது மாதிரி நிறைய பலவித தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபங்கள் வர்ணிக்கின்ற மந்திர சாஸ்திரங்கள். ஞான தட்சிணாமூர்த்தி ஞானமுத்திரை, பசு, ஞானமுத்திரை, பரசு, மான் இவற்றை 3 கைகள் கொண்டு ஒரு கருத்தை முழங்காலை மீது வைத்திருப்பார். இடுப்பிலை பாம்பை அணிந்திருப்பார். சந்திரசேகர ஜடமுடி வெள்ளை நிறம், முக்கண், சனகாதி மணிகள் சூழ ஆலமரத்தில் வைத்திருப்பார். சம்ஹார தட்சிணாமூர்த்தி புஸ்தகம், அக்ஷமாலை, அக்னி, வியாக்கான முத்திரை தாங்கும் கருத்தினால் அமர்ந்து தேவர்களுக்கு ஆட்சியை கொடுத்திருப்பார். தேவர்களுக்கு ஆசிரியராய் காட்சி கொடுப்பார். லகுடி சம்ஹாரமூர்த்தி ஹம்ச தட்சிணாமூர்த்தி பேர். இடது கையில் தண்டம், வலது கையில் ஞானமுத்திரை அல்லது புஸ்தகம், பொன்னிற சடை, சந்திரபூஷணம், சர்வாபரணம், புலித்தோல் ஆடை இவை கொண்டு சனகாதி முனிவர் சூழ ஹம்சர் என்ற பெயரை கொண்டு வீராசனத்தை அமர்ந்திருப்பார். மேதா தட்சிணாமூர்த்தி வெண்ணிறத்தினர், சந்திரசேகரர், ஞானமுத்திரை, அக்ஷமாலை, வீணை, புஸ்தகம், விளங்கும் கருத்தினர், யோகப்பட்டம் அணிந்தவர், பிரம்பும் யானை தோலும் உடையவர், முனிவர் புடைசோடு வீற்றிருப்பார். சாம்ப தட்சிணாமூர்த்தி இடது மடியில் கௌரி தேவி அமர்ந்திருப்பார். புஸ்தகம், சுதா கும்பம், ஞானமுத்திரை, அக்ஷமாலை இவை தரிக்கும் கமலமுடையவர். லக்ஷ்மி அதாவது சக்தி தட்சிணாமூர்த்தி, மிருத தட்சிணாமூர்த்தி, கான தட்சிணாமூர்த்தி, ஞான தட்சிணாமூர்த்தி, யோக தட்சிணாமூர்த்தி என்றும் இன்னும் பல மூர்த்திகள் இருக்கின்றனர். ஸோ இந்த தட்சிணாமூர்த்தி வேதாந்த ரகசியத்தை உபாசித்தால் இவரை குருமூர்த்தி என்று அழைக்கின்றனர். பகவான் பரமசிவனே ஆதிகுரு, அமரமூர்த்தி, ஆச்சாரியனாக திகழ்ந்து அஜ்ஞானத்தை ஒட்டி ஞான ஒளியை வழங்குவர். அவர் வந்து நம்ம வந்து எப்பயுமே சிவாலயத்துக்கு போகும்போது தட்சிணாமூர்த்தி சன்னதியில் கொஞ்சம் ப்ரே பண்ணிட்டு வரணும். நம்ம எப்பயுமே சுற்றி கோஷ்டத்தை பார்க்குறோம் என்ன அவசரப்படாது, சாமியோடு பார்க்குறதில்ல, வணங்கக்கூடது இல்லை. நம்ம நேரம் மூலஸ்தானத்தை பார்த்துட்டு வந்துடுறோம். ஸோ தட்சிணாமூர்த்தி அதுக்காக தான் கோஷ்டத்திலேயே வச்சுக்கலான்னு தென் திசையை பார்த்துருக்க கடவுள் அவர் தான். ஸோ அந்த தென் திசை கடவுளே பேர் அவருக்கு தட்சிணாமூர்த்திக்கு. ஸோ நமக்கு ஞானம் வரணும், அதனால தான் ஞானம் வரணும், தட்சிணாமூர்த்தியை தான் வணங்கணும் இருக்கும். சில பேர் தட்சிணாமூர்த்தியை குருவாக வச்சு நான் மந்திரத்தை சொல்லிக்கிறேன்ற, அது எப்படி நமக்கு தெரியாது. பட் தேவருக்கெல்லாம் குருவாக இருந்தவர். இந்த 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 ரூபம் எப்படி ஏற்பட்டதுன்னா, அது தாட்சாயணியினுடைய சரீரம் வந்து தன் உயிரை மாற்றின்றதா இல்லையா தட்சயங்கத்தில். அதுக்கப்புறமா வந்து அவர் ரொம்ப அப்செட் ஆகி இதுவாகிறார். அப்புறம் தபஸில் பலகாலம் இருக்கார். அந்த நேரத்தில் தட்சிணாமூர்த்தியோட இது வந்ததுன்னு சொல்லப்படுறது. ஸ்பர்சமணி என்று ஒன்றுண்டு. தன் பக்கத்திலேயே சேரும் இரும்பை தங்கமாக ஆக்கும் சக்தி படைத்தது. அந்த ஸ்பர்சமணி போல ஆச்சாரியன் தன் உபதேசத்தினால் அஜ்ஞானம் படைத்தவர்களை எல்லாம் ஞானிகள் ஆக்கி விடுகின்றனர். ஆகவே ஆச்சாரியருக்குரிய மணியை திஷ்டாந்தமாக கொள்ளலாமே தவிர என்று தோன்றுகிறது அல்லவா, அது தட்சிணாமூர்த்திக்கு தான் அப்ளிகபிள். அது ஸ்பர்ஷாமணி சம்பந்தத்தால் இரும்பு தங்கமாகும். அந்த தங்கத்தின் முன் இரும்பாய் இருந்த சம்பந்தத்தால் மற்றொரு இரும்பு தங்கமாகாது, அதற்கு சக்தி கிடையாது. ஆனால் ஆச்சாரியன் தன் மாணவனை தன்போல் ஞான ஒளிய ஞானியாக்குகிறான். ஞானியான அம்மாணவனும் தன்னை அடைந்தவனை ஞானியாக ஆக்குகின்றான். அது மாதிரி ஆச்சாரியன் மூலமாக வாழலாம். அந்த மாணவர்கள்லாம் வந்து நல்ல ஒப்பற்ற நிலைக்கு உயர்றதா சொல்லப்படுறது. பகவான் தட்சிணாமூர்த்தி குருமூர்த்தியாக கல்லால மரத்தடியில் அமர்ந்து சனக, சனந்தன, சனாதன, சனத்குமாருக்கெல்லாம் உபதேசம் பண்றார். ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை உபதேசிக்கின்றார் என்று அத்வைதிவாதிகள் சொல்கின்றனர். இவர் தென் திசை நோக்கி அமர்ந்திருப்பது ஞானிகளுக்கு யம பயம் கிடையாது என்பதை குறிக்கின்றது. வீராசனம் யமனை வெற்றி கொண்டதை குறிப்பிடப்படுகிறது. புஸ்தகம் பிரபஞ்சம் அனித்தியம், பிரம்மம் சத்தியம் என்பதை உணர்த்துகின்றது. ருத்ராட்ச மாலை
பிரபஞ்சம் அனித்தியம் என்பதை பிரத்யட்சமாக காட்டுகிறது. திரிகுணாத்மான மாயையிலிருந்து விலகிய ஜீவன் பிரம்ம பாவத்தை அடையலாம் என்பதை நிரூபணமாக 3 விரல்களும், அதாவது அந்த சின்மத்திலே காமிக்கிறார் இல்லையா, நீட்டிய 3 விரல்களும் சின்மத்திலையும் சுட்டி காட்டுகிறது. அமிர்த கலசம் ஞானிக்கு அமரத்துவத்தை தெரிவிக்கின்றது. வடபிட பிஸ்மீபே பூமிபாகே நிஷண்ணம் சகல முனிஜனானாம் ஞானாதாரம் ஆராத் திரிபுவன குருமீசன் தட்சிணாமூர்த்தி தேவம் ஜனன மரண துக்கேஷ தட்சம் நமாமி. இவரை வழிபாட்டு ஞானம் பெறுவோமாக சொல்லி இந்த சாந்தானந்த சுவாமிகளுடைய இந்த புவனேஸ்வரி தத்துவ பிரகாசத்தினுடைய புத்தகத்தில் இந்த முத்துசாமி சாஸ்திரிகள்ன்றவர் எழுதியிருக்காரு. ரொம்ப அழகாக சொல்லப்படுது. நான் முடிஞ்சவங்க சிம்பிளிஃபை படியாக சொல்லியிருக்கேன் அதில். ஸோ தட்சிணாமூர்த்தியை கட்டாயம் வணங்குங்க. சிவாலயத்தில் போகும்போது ஒரு ஃபியூ மினிட்ஸாக அங்கே வந்து கொஞ்சம் ப்ரே பண்ணால் நமக்கு ஞானம் கெட்டு. ஏன்னா இந்த கலிகாலத்தில் திரும்ப 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 பணம் சம்பாதிக்கலாம், அதெல்லாம் ஓகே. பட் கோவிலுக்கு போகும்போது அங்கே அமைதியாக இருக்குது மனசு. ஸோ மனசு வந்து பண்படணுன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு சமஸ்ட வியாழக்கிழமையில் போய் அவருக்கு போய் தனி தீபம்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை சொல்லி இந்த 281வது வீடியோவை நிறைவு செய்கிறேன்.